ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இளைய தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களோட கெரியரில் எந்தெந்த படங்களுக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா அடல்ட்ஸ் ஒன்லி, அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சென்சார் போர்டு அறிவித்த படங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த படத்துக்குலாம் எதுக்கடா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்ற லெவலுக்கு தான் சில படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி வாங்க, என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதிகமான ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் 1996 ரிலீஸ் ஆன படம் தான் ரசிகன். இந்த படத்துக்கு அந்த டைம்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில தான் பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. பட் இந்த படத்துக்கு அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அப்பதான் விஜய் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இளைஞர்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்குது. இந்த படத்தை அவருடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க தான் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல சங்கவி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மெயினான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டரா இருந்துகிட்டு அவருடைய லவ், குடும்ப பிரச்சனை, வில்லன்களோட மோதுறது, இதை மையமா வச்சுதான் இருந்துச்சு இந்த படம். இன்னொரு வாட்டி கைய வச்ச என்ன பாது, நீ மட்டும் தள்ளிட்டு வரலாம், நான் கை வைக்க கூடாது. படத்தை அப்புறம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லன்களுக்கும் ஹீரோவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு குத்துறது, கட்டையை வச்சு அடிக்கிறது, கையிலேயே அடிதடி பண்றது, இந்த மாதிரி பல சீன்ஸ் அந்த படத்துல இருந்ததுனால அன்னைக்கு டைம்ல இந்த மாதிரி சீன்ஸ் இருந்தாலே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற லெவலுக்கு சிபிஎஃப்சி ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த படம் இளைஞர்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனால இந்த படத்துல காதல் காட்சிகளுமே அதிகமா இருந்திருக்கு. அந்த டைம்ல ரொம்ப நெருக்கமான காதல் காட்சிகள் இருந்தாலே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற லெவலுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க சிபிஎஃப்சி. என்ன விஷயம்? அத பண்ண எத பாட்டி தான் அது உடனே பண்ண சொல்லுச்சு. இத பாரு, உன் ரேஞ்ச் வேற, என் ரேஞ்ச் வேற. இந்த படத்துலயுமே விஜய் அண்ட் சங்கவி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ரொமான்ஸ் பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் சில பாடல்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்களால இந்த படத்துக்கு சிபிஎஃப்சி ஏ சர்டிஃபிகேட் ஒன்லி கொடுத்துருக்காங்க. பட்டாலே காய்ச்சல் வருமே, கண்ணாலே காய்ச்சல் வருமே. செகண்ட் மூவி செந்தூர பாண்டி. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட. அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா அது செந்தூர பாண்டி படம் தான். ஏன்னா இந்த படத்தில் விஜயகாந்த் அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக விஜயகாந்துக்கு அந்த டைமில் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்திருக்காங்க. குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஹீரோவாக இருந்திருக்காரு. ஸோ அவரோட படத்தில் இவரை கூட சேர்த்து நடிக்க வச்சோம்னா அவங்கள பார்க்குறவங்க இவங்களையும் பார்த்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியால தான் அவங்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தில் விஜய் அவர்களை சேர்ந்து நடிக்க வச்சிருப்பாரு. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. செந்தூரபாண்டி படத்தோட மெயினான ஸ்டோரியே கிராமத்து பின்னணியில் இருக்க குடும்ப பிரச்சனையை பேசுறதும் அதை எதிர்க்கிறதும் அதான் மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில இருக்க பகையை பத்தி இந்த படம் பேசும். ரொம்பவுமே ஆவேசமான வசனங்கள் இருக்கும். பழி வாங்குற அளவுக்கு ஸ்டோரி இருந்தாலே சின்ன குழந்தைங்கலாம் பார்த்து அதே பழி வாங்குற எண்ணம் தோணும் அவங்க மனசுல அப்படின்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் ஒன்லி கொடுப்பாங்க. இந்த படத்துல லவ் சீன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் சவால் விடுற மாதிரி வசனங்கள், ரொம்பவுமே ஆவேசமான ரிவெஞ்ச் மோட்ல இருக்க வசனங்கள். பாண்டி இவளை உயிரோட விடாத, உயிரோட விடாத. பழி வாங்கும் எண்ணத்தோட இருக்க சண்டை காட்சிகள், ரொம்பவும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஆவேசமான சண்டை காட்சிகள் இருந்ததா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி. தேர்ட் மூவி சுக்ரன். ஆக்சுவலாக இந்த படம் 2005 தான் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படத்தையுமே அவங்களுடைய அப்பா எஸ் சி சந்திரசேகர் அவங்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் சார் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்க மாட்டாங்க. படத்தோட பாதிக்கு மேலே தான் வருவாங்களே. ஒரு ஸ்பெஷல் கேமியோ மாதிரி பண்ணியிருப்பாரு. சார், நீங்க யாருன்னு அதாம்மா எனக்கே தெரியல. நான் யாருன்னு எனக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய டிஸ்கஷனே நடந்து சம்பவம் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, படத்தை இவங்க சிபிஎஃப்சி வாரியத்துக்கு அனுப்பின உடனே அந்த படத்தை அவங்க பார்த்துட்டு 22 கட்ஸ் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. 22 கட்ஸ்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேல சீன்ஸ். இந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணியுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க சிபிஎஃப்சி. நல்லவனை காப்பாற்றணுமா வேணாமா? 4 பேர் கொண்டவனை எப்படி நல்லவன் சொல்றீங்க சார்? கொலை செய்யப்பட்டவங்க கெட்டவங்க, உண்மைதானே? ஆமா சார். அப்ப கொண்டவன் நல்லவனா தானே இருக்க முடியும்? இவ்வளோ சீன்ஸை சென்சார் பண்ணியுமே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்கு, எதுக்காக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்ரன் படத்தோட மெயின் கான்செப்ட் எதை பற்றி பேசியிருக்கோம்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறையை பற்றியும் அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ 2005 டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு ரேப் சீன் வச்சாலே அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு சிபிஎஃப்சி ரொம்பவுமே கடுமையாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் 18 வயசு கீழே உள்ளவங்க பார்த்தா ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க அப்படின்றத மைண்டில் வச்சு தான் ஏ சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்துல வந்த வன்முறை காட்சிகள் தான். பயங்கர ஆயுதங்களோட ஒருத்தவரை போயிட்டு தாக்கி அவரை கொலை பண்ற மாதிரி சீன்ஸ் வைக்கிறது, ரத்தம் தெறிக்க சண்டை போடுறது, வெட்டுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த 22 கட்ஸ்ல என்னென்னத்தெல்லாம் நீக்கிருப்பாங்க தெரியுங்களா? அதிகமா வன்முறை காட்சிகள் இருந்தா அதுல கொஞ்சத்தை நீக்கிருப்பாங்க. அண்ட் சில டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமா இருந்திருக்கும், உணர்ச்சி பூர்வமா. அந்த டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிருப்பாங்க, இல்லனா அதை கட் பண்ணி தூக்கிருப்பாங்க. தென் அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சதுல அந்த ஹீரோயினை ரேப் பண்ணுவாங்க வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து. சோ அந்த ரேப் சீன்ஸ் ரொம்பவே ஓப்பனா டீப்பா காமிக்காம ஒரு சில சீன்ஸை கட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி அதிகமான சீன்ஸ் இருந்தா அதுல ஒரு சில சீன்ஸை தூக்கிருப்பாங்க. இந்த மாதிரி 22 கட்ஸ் பண்ணியுமே ஏ சர்டிஃபிகேட் தான் அந்த படத்தை கொடுத்து ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு சொன்ன கேட்கல. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள். 4th மூவி பகவதி. அச்சமில்லை மனமே, வெற்றியெல்லாம் இனி இவன் வசமே. விஜய் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஸ்டார்டிங்ல நடிச்ச கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் ஃபில்மா வந்தது பகவதி படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன், சென்டிமெண்ட், ரிவெஞ்ச் மோட், இந்த மாதிரி ரசிகர்கள் மத்தியில படம் பயங்கர ஹிட் ஆனாலுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல பெருசா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரவுடிசம், கேங் வார் அண்ட் ஆயுதங்களோட போயிட்டு சண்டை போடுறது, கோஷ்டி மோதல், ரிவெஞ்ச் எடுத்து பழிக்கு பழி கொலை பண்றது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தொடர்ச்சியா கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது விஜய் அவர்களோட தம்பியா ஜெய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவரை கொலை பண்ற சீன் தான் இந்த படத்துல மெயினான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பாயிண்டாவே அமையும். அதுவும் இல்லாம அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்கன்னா அவர் கொலை பண்ணும்போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவோம். ரொம்பவே பயமா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதுலலாம் பயங்கரமான ரத்தம், பிளட் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். மூணாவதா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் டைலாக்ஸ் நிறையவே இருந்திருக்கு. அதுல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கட் பண்ணிருக்காங்க, மியூட் பண்ணியும் வச்சிருக்காங்க. மெதுவாக போக மாட்டேன்றீங்க, பிடிக்க விட மாட்டேன்றீங்க. எதையா சொல்ற நீ? நான் ரோட்ட சொன்னேங்க. தென் ஹீரோ பேசுகிற ரொம்பவே வயலண்டான டைலாக்ஸ்லாம் சில டைலாக்ஸை மியூட் பண்ணியும் வச்சிருந்திருக்காங்க. பிறக்க போற என் தம்பிக்காகவும் தலை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்கள் இருக்குது இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு. ஃபிஃப்த் மூவி ஜனநாயகன். தளபதி அவங்களுடைய கெரியர்லயே எந்த ஒரு படத்துக்குமே இந்த அளவுக்கு சிக்கல் வந்ததில்ல. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த படம் போஸ்ட்போன் ஆகி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் டிலேயும் ஆயிருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அவர் பாலிடிக்ஸுக்கு வந்ததுனால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம சிபிஎஸ்சி ரொம்பவே இழுத்தடிச்சு அந்த படம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆனா அவருடைய பாலிடிக்ஸுக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரா கேம்பெயின் மோட்ல போயிடும், அதனால இந்த படத்தை இப்படியே நம்ம பிளாக் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் அந்த படத்தை பிளாக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு அது ஒரு மாசம் இழுத்துட்டு கடந்து சரி படம் தான் ரிலீஸ் ஆகல, படத்தை பார்த்துக்கலாம், நம்ம பாலிடிக்ஸை பார்ப்போம் அப்படின்னு பாலிடிக்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா படத்தை ஆன்லைன்ல லீக் பண்ணி விட்டாங்க. உலகத்தில் இருக்க பல பேர் இந்த படத்தை முழுசா பார்த்தே முடிச்சுட்டு படத்துக்கு ரிவ்யூ சொல்லலாம் ஆரம்பிச்சுட்டாங்க சில அரசியல் கட்சியில இருந்து. தென் அதுக்கப்புறம் தலைவன் பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு. சரி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் படம் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சா ஜூலை ஸ்டார்டிங்ல தான் ஒரு ரூமர் கிளம்புது, படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மாசம், படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிளப்பி கொண்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. தென் ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ ஜூலை 23 படம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த மாதம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் ஜனநாயகன் படத்துக்காக ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விஜயோட கெரியர்லேயே ரசிகன், செந்தூரபாண்டி, பகவதி, சுக்ரன் அண்ட் ஜனநாயகன் இந்த 5 படங்கள் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியான படங்கள். 3 மாசத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும்.